என்ன ஸ்மெல்லே வரல. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இந்தாங்க வாங்கிக்கோ. சாரி சாரி சாரி, நானே எடுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நானே எடுக்கிறேன். சாரி. சஞ்சய், யாரும் தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பாக்ஸர், குத்துறேன்னு வைங்க. வாடா, வாங்கடா, வாடா. சரியான பைத்தியமா இருப்பானோ? எனக்கு அப்படி தெரியலடா. இவன் ஏதோ காரணமா தான் வந்திருக்கான். வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. என்னமா அங்க சத்தம்? யாருங்க அவன்? வா. பிரீத்தி, யார் இவன்? அப்பா, அவனை பேசி தனியா எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அவசரத்துல ஏதாவது வளரணும்னா இந்த கல்யாணமே நின்னு போயிடுப்பா. போங்கப்பா. யாருமா அவன்? அவனுக்கே நீ இவ்வளவு பயப்படுற? அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்பா. கீழே விழுந்து கிடக்குற பாத்துட்டு இருக்கீங்க. யாராவது தூக்கி விடலாம்ல. பிரீத்தி, என்னடி சொல்ற? மத்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் சொல்றேமா. அவனை போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. என்னடி நீ? வா போய் பாப்பா. வாங்க. I like you gentleman, I like you. தம்பி, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஐயோ, என்ன ஜென்டில்மேன், நீங்களே என்ன யாருன்னு கேக்குறீங்க? இதுக்கு மேல நீ இங்க இருந்தன்னா நடக்கிறதே வேற. வெளியில போடா. நானா? நான் ஏன் வெளிய போணும்? அவளை என் கூட அனுப்புங்க, நான் வெளியில போறேன். டேய், உன் கூட யார் அனுப்ப சொல்ற? ஐயோ, அவதான் ஜென்டில்மேன், மை டார்லிங், மை பேபி, அவதான், அவதான். அதுக்கு பேர் கல்யாணம் இல்லையா? என்ன பேசுற நீ? சாரிமா, சஞ்சய் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை விட்டு நான் சுத்தமா விலகி வந்துட்டேன். அவன் கொஞ்ச நாள் என்ன போன்ல சோசியல் மீடியால கம்யூனிகேட் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். என்கிட்ட சாரி கேட்டான். இனி அவன் கூட சேர வாய்ப்பே இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டு அவனை நான் பிளாக் பண்ணிட்டேன்.
நாளா கம்யூனிகேஷன் இல்லாம இருந்தான். இப்ப திடீர்னு வந்து நிக்கிறான். இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இப்ப அவன் என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவன் வேற சேர்ந்துட்டான். நான் அவன்கிட்ட பேசுறேன்ப்பா. நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன நீ பேச போற? என்ன பேச போற? அவன் தான் நீ இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன்னு உறுதியா இருக்கானே. இல்லப்பா, நான் பேசினா அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். ப்ளீஸ்ப்பா. ரொம்ப தலைவலிக்குதா? டேப்லெட் போட்டுக்கிறியா? இல்ல அதெல்லாம் வேண்டாமா. இப்ப காஃபி குடிச்சேன்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி ஏன்டா லேட்டா தூங்குற? அதான் உன் முகம்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. நீ இப்படியே உன் கல்யாணத்துல வந்து உட்கார்ந்தனா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளைக்கு இது விருப்பம் இல்லாத கல்யாணம் போல இருக்கு, அதனாலதான் இப்படி இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. அது உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இல்லடா, மானசா இப்படிதான் அவளோட பிரச்சனைய கடைசி வரைக்கும் சொல்லாம நாம எல்லாரும் அவமானப்படுற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா. அந்த மாதிரி நீ எதுவும்? அம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. ஏமா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம வீட்ல நான் ரொம்ப அதிகமா நம்புற ஒரே ஆள் நீதான். அதனாலதான் செஞ்சேன். அதனாலதான் உன்னோட விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். மானசாவ இப்ப நான் ஏத்துக்கிட்டாலும் அவகிட்ட என்னால பழைய மாதிரி பேச முடியல, பழக முடியல. ஏன்னா அவளை பார்க்கும் போதெல்லாம் அவ செஞ்ச துரோகம் தான் என் மனசுல வந்து போகுது. அதை என்னால மறக்கவே முடியலடா. இந்த ஜென்மத்துல அவகிட்ட என்னால பழைய அன்போட நடந்துக்க முடியாதோன்னு எனக்கு தோணுது. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மனசுல அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருந்தா அத சொல்லிடு. இந்த கல்யாணத்தை பத்தி, பிரீத்திய பத்தி எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுடா. பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ உன்னையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பா. நம்ம ஃபேமிலியோட ஸ்டேட்டஸையே அடுத்த லெவலுக்கு அவ கொண்டு போயிடுவா. நீங்க 2 பேரும் பெஸ்ட் பேரா இருப்பீங்க. நான் உனக்கு தப்பா எதையுமே கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்னோட கடைசி நம்பிக்கையே நீதான்டா. என்னோட நம்பிக்கையை காப்பாத்திடு. நான் கண்டிப்பா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேம்மா. என்ன விடுங்க அங்கிள், என்ன விடுங்க. ஏடா டேய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? டேய், கிளம்பி போ சொன்னா போக மாட்டியா? பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அங்கிள் ப்ளீஸ் என்ன சேர்த்து வைங்க. பிரீத்தி இல்லாம என்னால வாழ முடியாது. நான் செத்து போயிருவேன். என்னது சேர்த்து வைக்கிறதா? இவரு சாவடிச்சிருவோம் உன்னை. ஏய் இங்க பாரு, இந்த கல்யாணம் என் பொண்ணோட ட்ரீம். அதை நிறைவேற்றுறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். மரியாதை எங்க இருந்து ஓடிடு, இல்ல இங்கே உன்னை போனமாக்கிடுவேன். உங்க பொண்ணு நானும் எப்படி எல்லாம் லவ் பண்ண தெரியுமா? என்னடா பேசினதே பேசிட்டு இருக்க? இவரே, இதுக்கு மேல மூச்சை விட்டா மூச்சை நிறுத்திடுவேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்கடா போனீங்க? வெளியே காவலுக்கு நின்னுட்டு இருந்தோம் சார். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 15 பேர் இருக்கும் சார். இவன் இங்க இருந்தானா கல்யாணத்தை நிறுத்திடுவான். இவனை இழுத்துட்டு போய் உடவுல கட்டி வைங்க. போடா. கட்டி வச்சா போதுமா சார்? முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். சரிங்க சார். ஏய், நீங்க 3 பேர் மட்டும் போங்க, மத்தவங்க எல்லாம் இங்க இருக்க சொல்லு. வேற ஒரு வேலை இருக்கு. ஓகே சார். எடுத்து போங்க. அங்கிள் டேய் போடா. அங்கிள், வேணாம். இழுத்துட்டு போங்க. ஏய், விடுங்கடா. போடா. டேய்
என்னால இப்ப கூட நம்ப முடியல பிரீத்தி. நீ ஏன் இப்படி பண்ண? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஒரு செகண்ட்ல உன் லைஃபே மாறி போயிருக்கும். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? வேதா மட்டும் நீ பண்ண தப்ப கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருப்பா. அதான் ஆன்ட்டி பாக்கல, அப்புறம் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? எனக்கு அந்த வேதாவை நினைச்சு கூட பயம் இல்ல. ஆனா அந்த சந்திரமோகனை நினைச்சாதான் பயமா இருக்கு. தப்பி தவறி அவன் அம்மா கிட்ட சிக்குனா அவ்வளவுதான். அப்படியெல்லாம் நடக்காதுமா. சும்மா நெகட்டிவா பேசிட்டு இருக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நெகட்டிவா பேசாத. நான் சொல்ற உன்னெல்லாம் அடிச்சே கொள்ளணும். ஏய் சுந்தரி, என்ன பண்ற நீ? இல்லங்க, இவ பண்ண காரியத்துக்கு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனி ஒண்ணும் ஆக போறது இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். அவன் இப்ப எங்கப்பா இருக்கான்? சேஃபா அனுப்பி வச்சிட்டீங்கல்ல? யாரும் அவனை பாக்கல. இனி அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ ரிலாக்ஸா இருமா. அவனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கலாம். ஆனா அந்த வித்யா சும்மா இருக்க மாட்டாப்பா. அவ என்னமா பண்ண முடியும்? நம்ம ஜான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேதா ஆண்டிய கூட்டிட்டு வந்ததே அவதான்ப்பா. தோத்துட்டு வந்து சீக்கிரம் போடா. டேய் ஜாகமா போடா சீக்கிரம். என்ன விடுங்கடா. நம்மள துரத்திட்டு வரான்டா. அவன் கையில மாட்டல அவ்வளவுதான். அப்புறம் சார் நம்மள கொன்னே போட்டுவார். ஓகேடா போறேன்டா, ஓகேடா போறேன்டா. பிரீத்தி, பிரீத்தி, டேய் என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க? பிரீத்தி கிட்ட கொண்டு போய் விடுங்கடா. டேய் சும்மா இருக்க மாட்டே. ஏய் பக்கத்துல வந்துடா சீக்கிரம் போடா. அம்மா நாயை எடுத்து மாப்பிள்ளை அடிச்சிட்டு வாங்க. சரிங்க சாமி. அக்கா நீ போய் சஞ்சயை கூட்டிட்டு வா. சரி வேதா. சஞ்சய், சஞ்சய், எங்க போயிருப்பா? போன் பண்ணி பாப்போம். எங்க சத்தம் கேக்குது? என்ன பிரீத்தி, இதை நீ எதிர்பார்க்கல? ஆளை வச்சு கடத்தின ஆள் எப்படி என் கையில சிக்கனான்னு யோசிக்கிறியா? கடத்துறதா? சஞ்சய் நீ என்ன பேசுற? நாங்க எதுக்கு இவனை கடத்தணும்? இவன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். நான் அவனை பசங்க கூட அனுப்பி வச்சேன், அவ்வளவுதான். வேதாவுக்கு இதெல்லாம் தெரியுமே. சஞ்சய் என்னடா இதெல்லாம்?
இப்ப எதுக்கு இவனை நீங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, இவனை பத்தி இவங்க எல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். அம்மா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுமா. எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்னடா சொல்ற? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி பிரீத்தி ஒரு நல்ல பொண்ணு கிடையாது. அவ ஒரு பக்கா ஃப்ராட். சஞ்சய், என்ன பிரீத்தி, உண்மையை சொன்னா உடனே கோவம் வருதா? வேதா, உன் பையன் பேசுறது சரியில்லை. என் பொண்ணை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இத்தனை நாள் எதுவும் தெரியாம தான் இருந்த. இவன் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சஞ்சய், நீ கூட்டிட்டு வந்திருக்கியே, இவன் தான் ஃப்ராடு. என் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க வந்திருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து நீ இப்படி பேசுறது தப்பு. உங்க பொண்ணு இவனை லவ் பண்ணிருக்கா. இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவனை மொத்தமா கழட்டி விட்டு எல்லா உண்மையையும் மறைச்சிட்டு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன அடிச்சு மண்டபத்தை விட்டு துரத்திட்டாங்க. குடிகார ராஸ்கல், குடிச்சு விட்டு கண்டபடி வளராத, அடிச்சு கொன்னே போடுவேன். வேதாமா, இவன் சொல்றதெல்லாம் போய். ஏய் விஸ்வநாதன், இப்ப ஏன் பதட்டப்படுறீங்க? அவனை பேச விடுங்க. அவன் மண்டபத்துக்குள்ள வரும்போதே இதைத்தான் சொல்ல வந்திருக்கான். ஆனா நீங்க தான் பேச விடாம தடுத்து இழுத்துட்டு போயிட்டீங்க. இப்பவும் தடுத்தா எப்படி? வேதா, இவன் சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு சொல்றத கேளு. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்து நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தா மாதிரி நம்ம பையன் வாழ்க்கையும் கெடுத்துறாது. மேடம், நான் குடிச்சேன் தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு காரணமே இந்த பிரீத்தி தான். அவளை பிரிஞ்ச சோகத்துல தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். அவசரப்பட்டு என் வாழ்க்கையோட சேர்த்து உங்க பையன் வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. எனக்கு துரோகம் பண்ணவன் உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. அவ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு நான் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் எங்களை சேர்த்து வைங்க. அவ சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதுமா. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நாம தலையிட வேணாம். என் பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? ஏன்டா அவன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? கையடியா. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ண வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? என்னடா சொன்ன? உன்னை கொல்லாம விட மாட்டேடா. கையடியா. கையெடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு நேரம் அவன் பேசிக்கிட்டு தானே இருந்தான். திடீர்னு கை ஓங்கினா என்ன அர்த்தம்? இவன் என் பொண்ணை பத்தி என்ன வேணாலும் பேசுவான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? பாருங்க, இப்ப எல்லாம் சத்தம் போட்டு உண்மையை பொய்யாக்க ட்ரை பண்ண வேணாம். மேடம், பிரீத்தி என் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கா. அவளை உங்க பையனுக்கு கட்டி வைப்பீங்களா? வேதா, என் பொண்ணு எந்த தப்பும் செய்யல. அவன் சொல்றது எதையுமே நம்பாத. இவன் என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு வந்திருக்கான். ஆண்டி இங்க பாருங்க, அங்கிள் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. இது எங்க கல்யாணத்துல பிரீத்தி எனக்கு போட்ட வெட்டிங் ரிங்.
சர்ச்ல எங்க கல்யாணம் நடந்துச்சு. அவ என் வைஃப். அவளை எப்படி நீங்க உங்க பையனுக்கு கட்டி வைக்கலாம்? ரொம்ப தப்பு ஆண்டி. இது வரைக்கும் நான் யாரு காலையும் விழுந்தது இல்ல. இப்ப நான் உங்க கால்ல விடுறேன். இப்படி அவசரப்பட்டு எரியற நெருப்ப கையில பிடிச்சிட்டேடி. கை எப்படி வெந்திருக்கு பாருமா. எனக்கு தானே வலிக்குது. நீ எதுக்கு அழற? பேசாம இருமா. ஏண்டி இப்படி பண்ண? நான் தான் சூடத்தை எடுத்துட்டு வந்தேன்ல. அத அடிச்சு சத்தியம் பண்ணா பத்தாதா? பத்தாதுமா. ஆண்டி அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நம்புற ஆள் இல்ல. மொத்தமா எல்லாரும் எனக்கு எதிரா நிக்கிறாங்க. எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அதை உடைக்கணும்னா நம்ம டிராமாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. இத மட்டும் நான் செய்யலனா இந்நேரம் ஆண்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்கம்மா. என் மேல நம்பிக்கையே வந்திருக்காது. சஞ்சய் உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்துறான், உன்னை ஃப்ராடுன்னு சொல்றான். அவனுக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா பிரீத்தி? ஏமா அவனை விட்டா உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா என்ன? அவன் பேசுற பேச்சுக்கு அவனை அப்படியே. அப்பா, இதுக்கு மேல சஞ்சய மரியாதை இல்லாம பேசுனீங்க, என்ன பெத்த அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். பிரீத்தி, ஏன் இப்படி பேசுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் என் ஹஸ்பண்டா ஆக போறவருமா. உங்களுக்கு மருமக. அவர் இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவீங்களா? ஏமா நான் உனக்காக தானே பேசினேன். அவன் என்ன என்ன வேணாலும் சொல்லட்டும்பா. அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இனி நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவன் கூட தான். எனக்கு சஞ்சய் வேணும். இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னாலும் போவேன். இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடியறதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க போதும். இவ்வளவு தூரம் கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணவங்க இதுக்கப்புறம் அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அம்மா, அவங்களுக்கு நான் சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறது மட்டும் நோக்கம் இல்ல. அந்த இடத்துல வித்யா வந்து உட்காரணும். அவ கழுத்துல சஞ்சய் தாலி கட்டணும். அதுக்கு தான் பிளான் பண்றாங்க. எனக்கு போட்டியா இருக்கவ இந்த மண்டபத்துல இருக்கிற வரைக்கும் ரிஸ்க் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்னடி பண்றது? அவளை தூக்கணுமா? கல்யாணம் முடியற வரைக்கும் அவ இந்த மண்டபத்திலே இருக்க கூடாது. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரெடி அவளை தூக்குறதுக்கு நான் ஆள் செட் பண்ணிட்டேன். அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. சீக்கிரம் வேலையை முடிங்க. சரிம்மா. எதுவா இருந்தாலும் நேர் வழியில நடக்கணும்னு நினைக்கிறவனா? ஏற்கனவே நானும் சஞ்சயும் ஒரு பெரிய உண்மையை மறைச்சு அத்தையை ஏமாத்திட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு தடவை அப்படி ஒரு விஷயத்த பண்ணி நாங்க சேர்ந்த அந்த குற்ற உணர்ச்சியே எங்களை கொன்னுரும். பிரீத்திக்கும் சஞ்சய்க்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க. அது போதும். அத்தையை ஏமாத்தி என்ன அங்க உட்கார வைக்க நினைக்காதீங்க. உன்னை சுத்தி தப்பானவங்க அதிகமா இருக்கும்போது நீ இவ்வளவு உண்மையா இருக்கிறது உன் லைஃபுக்கே நல்லது இல்ல வித்யா. வேதாவையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. நீ எங்க வீட்டு மருமகளாவும் வரணும், நேர்மையாவும் இருக்கணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா எப்படிமா? இந்த பார், நாம நினைச்சது நடக்கணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். நீ உன் நேர்மையை கொஞ்சம் ஓரங்கட்டி வை. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ப்ளீஸ் மாமா, என்ன அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளாதீங்க. என்னால இன்னொரு தடவை அத்தைக்கு துரோகம் பண்ண முடியாது. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். வித்யா, என்னப்பா வித்யா இப்படி பேசிட்டு போறா? டேய், எனக்கு வித்யா நம்ம வீட்டு மருமகளா வரணும். இந்த கல்யாணம் நிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த விஷயத்துல நான் வித்யா சொல்றதை கேட்க மாட்டேன். ஏய், விஷயத்த சொல்றா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாத்தா. அப்பா கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க. அந்த பிளான் மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாத்தா. அப்படியா? ஆமா. ஏன் தாத்தா அடிச்சீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? நீ மட்டும் என்ன சுத்தமா? அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டாத அம்மா பிள்ளைங்க தானடா நீங்க. அப்பனாவது அவளை எதிர்த்து ஏதாவது பேசுவான். ஆனா
அது கூட முடியாத கோழைங்க தானடா நீங்க. உன் குடும்பத்துல நான் யாரையுமே நம்ப மாட்டேன். கிளம்ப. இல்ல தாத்தா. போடாங்கிறேன். போடா. டைம் வேற ஆயிட்டே இருக்க. தாத்தா வந்திருக்காரு சஞ்சய். தாத்தாவா? அவரே இப்போ வந்தாரு. என்ன சொன்னாரு? கண்டிப்பா அவர் ஏதாவது பிளானோட தான் வந்திருப்பாரு. அவர் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டார். அவர் நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்றாரு சஞ்சய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. கண்டிப்பா கடைசி நிமிஷம் உண்மையை சொல்லிடுவேன்னு வீம்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாம இத்தனை நாள் எதுக்காக போராடணுமோ அதெல்லாம் வேஸ்டா போக போகுது. என்னால அவரை சமாதானப்படுத்தவே முடியல. நீ வந்து ஒரு வார்த்தை தாத்தா கிட்ட பேசுறியா? ஏன் நான் வந்து என்ன பேச போறேன்? மாமா விஜய் எல்லாம் பேசிட்டாங்க. யார் சொல்றதையும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. நீயாவது சொல்லி பாரு சஞ்சய். இல்ல வித்யா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்? அவர்கிட்ட வந்து நான் என்ன பேசுறது சொல்லு. எனக்கு பிரீத்திக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை என்னால தடுக்க முடியல. நீங்களும் உண்மையை சொல்லி தடுத்துறாதீங்கன்னு சொல்லணுமா? வித்யா, இந்த சிச்சுவேஷன்ல அவரை நான் கண்ட்ரோல் பண்ண நினைச்சா என்னை விட ஒரு சுயநலவாதி யாரும் இருக்க மாட்டாங்க. இத பத்தி நான் பேசினாலே அவர் என்ன கேவலமா திட்டுவார். என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டார். அப்போ அவர் உண்மையை சொன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறியா சஞ்சய்? பிரீத்தி கழுத்துல நான் தாலி கட்டி ஆகணுங்கிற நிலைமை வந்தா தாத்தா சொல்றதுக்கு முன்னாடி மனமேடையில இருந்து எழுந்து நானே உண்மையை சொல்லிடுவேன் வித்யா. ஆல்ரெடி நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். என்ன சொல்ற சஞ்சய்? வேற என்ன பண்ண சொல்ற? அம்மாவுக்காக பிரீத்தி கழுத்துல நான் தாலி கட்டணுமா? இங்க பாரு, என் உயிரே போனாலும் அது நடக்காது. கனவுல கூட என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது. அம்மா மாப்பிள்ளை அடிச்சிட்டு வாங்கோ, நேரம் ஆயிடுச்சு. சரிங்க சாமி, பாத்துட்டு வரேன். நம்ம யாருக்கு என்ன கெட்டது பண்ணோம்? யாரையும் காயப்படுத்தாம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம். அது தப்பா? அதுக்கு நாம இவ்வளவு தடையை சந்திக்கணுமா? கடைசி வரைக்கும் போராடிதான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அத்தையை ஏமாத்தவும் மனசு வரல, உண்மையை சொல்லவும் மனசு வரல. கண்டிப்பா ஏதாவது நடக்கும் வித்யா. அழாத, சாமியும் உன் பக்கம்தான் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ நம்புற தெய்வ சக்தியை மீறி தப்பா எதுவுமே நடந்துடாத. அம்மா கிட்ட உண்மையை சொல்ற நிலைமை நமக்கு வரக்கூடாது. நீ நினைச்சதை அடையறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்னு ப்ரூவ் பண்ணிட்டு பிரீத்தி. கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாம் உன்னை ஏதோ பத்மாவதி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்கடி. ஆமா பிரீத்தி. பரவாயில்லையே, அப்போ நல்லதுதான். வா மானசா. என்ன ஏன் ரூம்க்கெல்லாம் வர? ஏன் வரக்கூடாதா? தாராளமா வரலாம். ஆனா நீதான் என்ன எதிரியா வச்சிருக்கியே. என்ன விஷயமா வந்து? உங்க அப்பா எதுவும் பிளான் பண்ணி அனுப்பியிருக்காரா என்ன? என்ன நீ சந்தேகப்படுறியா பிரீத்தி? என் சந்தேகம் அது இல்ல, ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கே. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன், அதுக்கெல்லாம் சாரி சொல்லதான் வந்தேன். என்ன திடீர்னு? நீ இப்படிலாம் பேசுற ஆள் இல்லையே. நீ எப்பவும் அந்த வித்யா பக்கம் தானே போய் நிப்ப. எதுவா இருந்தாலும் எதிர்த்து பேசுவ. இப்ப எப்படி சாரி எல்லாம் சொல்ற? வித்யா எனக்கு அண்ணியா வந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிச்சது உண்மைதான். ஆனா அதுக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நம்பி என்ன பிரயோஜனம்? என் அம்மா உன்னை எந்த அளவுக்கு நம்புறாங்க, நீ ஃபியூச்சர்ல நீ எங்க வீட்ல எந்த பொசிஷன்ல இருப்பன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என் அம்மா என் மேல வச்சிருக்கிற கோபம் முழுசா போல பிரீத்தி. அப்படி இருக்கும்போது என் அண்ணிய வரப்போற உன்னை பகைச்சுக்கிட்டா அது என் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்காதுல்ல. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யோசிக்கிற. என்னோட பவர் என்னன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே, அது வரைக்கும் நல்லது. சாரி பிரீத்தி. பரவாயில்ல விடு. என்னதான் இருந்தாலும் நாமளும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க தானே. இப்ப ஒரே குடும்பம் ஆயிட்டோம்.
உன்னை நான் மன்னிக்காம வேற யாரு மன்னிக்கிறது? ஆமா, என்ன இது கையில? மேக்கப் கிட். அம்மா தான் உனக்கு மேக்கப் போட சொல்லி நான் அனுப்பி விட்டாங்க. நீ மனசு மாறினது இப்ப பிரச்சனை இல்ல, அதுக்காக ஒரே நாள் இப்படி டோட்டலா மாறிடுவியா? எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு. வேற வழி இல்லையே பிரீத்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்னோட அண்ணியா மாற போற. எல்லா பகையும் அதுக்கு முன்னாடியே பேசி தீர்த்துக்கிறது நல்லதானே? சரி, நான் உனக்கு மேக்கப் போடலாம்ல? தாராளமா பண்ணலாமே. நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க. உன் நாத்தனார் கூட பார்ட்னர் ஆன உடனே எங்களை கழட்டி விடுற பாத்தியா? செம்ம கேடிடி நீ. சரிடி, வெளியே இருங்க. வா போலாம், வா. எத்தனை நாளைக்குக்கா அவளால அப்படியே இருக்க முடியும்? நல்லா வாழணும்னா அன்னைங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும். தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்துட்டு இவ்வளவு திமிரா பேசுற. இன்னும் கல்யாணம் முடிஞ்சு என்னென்ன பண்ண போறியோ? உன்னை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, டைம் ஆயிடுச்சுன்னு அத்தை உன்னை மனமேடை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அனி, மேக்கப் இன்னும் முடியல. முகூர்த்த புடவை வாங்கறதுக்காக தான் வர சொல்லிருக்காங்க. அத அவ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மேக்கப் போட்டுக்கிட்டோம். வா பிரீத்தி, வா. எல்லாம் போச்சு. லாஸ்ட் மினிட்ல வந்து அண்ணி எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்களே. இனி அவ திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? சீக்கிரம் வாங்கடா. இதோ வரேன் சார். பிடிக்கடா. சரிங்க சார். நல்லா இழுத்து பிடிச்சு கட்டு. சரிங்க சார். ரைட்டா? என்னது இது மூட்டையில? உங்களதான் கேக்குறேன், மூட்டையில என்ன? ஏய் சார், தேங்காய் மூட்டைன்னு சொல்லி தொலைங்களடா. தேங்காய் மூட்டை தாமா. அதுக்கு ஏன் இப்படி முடிக்கிறீங்க? அது அவனுங்க மூட்டையை தூக்கிட்டு வரும்போது அவுந்து தேங்காய் மொத்தமும் கொட்டிருச்சு. அதான் அள்ளி போட்டு எடுத்துட்டு போறாங்க. கேட்டரிங் ஏஜென்ட் பார்த்தா திட்டுவார்ல, அதான் முழிக்கிறானுங்க. என்னடா? ஆமாங்க சார். சீக்கிரம் கொண்டு போங்கடா. டேய் புடுறா. மாஸ்டர் சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? அது கல்யாணத்துல எல்லாத்தையும் உங்களுகளே பாத்துக்கிட்டாலும் பொண்ணு வீட்டு பக்கம் இருந்து நாங்களே ஏதாவது உதவி பண்ணோம்ல, அதான் சும்மா அப்படியே. சாப்பாட்டுல எந்த குறையும் வந்துடக்கூடாதுல, அதான் கவனிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அம்மா, இவ்ளோ நேரமா கதவை திறக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? பிரீத்திக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்தேம்மா. முடிஞ்சிருச்சா? இல்லம்மா, இன்னும் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? பிரீத்தி,
இத நான் உங்ககிட்ட முன்னாடியே கொடுக்கணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். இது என்னோட சென்டிமெண்டான செயின். முதலா நான் தனியா சம்பாதிச்சு என்னோட சொந்த உழைப்புல வாங்கினது. இத நான் உனக்கு கிஃப்ட் பண்றேன். இது நீ எப்பவுமே உன் கழுத்துல தான் இருக்கணும். இத போட்டுக்கிட்டு தான் நீ மனமேடையிலேயே உட்காரணும். கொடுங்கம்மா, நான் கொடுத்துடுறேம்மா. பிரீத்தி, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? சந்தோஷத்துல வாயடைச்சு போயிருக்காம்மா. இனிமே இதை விட பெரிய பொறுப்பெல்லாம் உனக்கு வரப்போகுது பிரீத்தி. ஃபீல் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எங்க வீட்டு மருமகளாக போற. அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? ஷோ, அம்மா போக மாட்டாங்க போலயே. ஏன் அமைதியாவே இருக்க? என்னாச்சு உனக்கு? அம்மா, ஐயர் உங்களை உடனே வர சொன்னாரு. என்னையா? ஆமா, தாலி கோக்கணுமா, அதான் உடனே வர சொன்னாரு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். ஓகேங்கம்மா, நான் வரேன். மனசா, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா பிரீத்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிம்மா. இவளுக்கு இப்ப செயின் ஒண்ணுதான் குறைச்சது. இது நீ வித்யாக்கு சேர வேண்டியது. நான் இத அவங்க கழுத்துல தான் போடுவேன். உன்னை முதல்ல இங்க இருந்து பார்சல் பண்ணணுமே. ரூமுக்குள்ள எதுக்கு? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுமா. இது ரொம்ப பர்சனலான விஷயம். உள்ள வாங்க. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. நீங்க என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கல்யாணத்தை ஏதோ ஒரு வகையில நிறுத்தணும்னு பிளான் பண்றீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அடேங்கப்பா, இதையே நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா? சிறப்பு. அப்புறம் இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கணும். இது என் கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல விளையாடாதீங்க. இத பாரு, நானும் அதையே தான் சொல்றேன். இது வித்யாவோட வாழ்க்கை பிரச்சனை. அவதான் உன் வீட்டு மருமக. நீ அவ வாழ்க்கையில விளையாடாத. பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு சஞ்சய் கூட வித்யாவை சேர்த்து வை. இத பாரு, இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த பிரீத்திக்கு பதிலா வித்யாவை அந்த இடத்துல உட்கார வை. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் வித்யா சஞ்சய்க்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீங்க நடக்காத விஷயத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நடக்காது? நடக்கும். வித்யா உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? உன் தகுதி குறைஞ்சு போயிருமா? அவளை விட உன் குடும்பத்துக்கு தகுதியான மருமக யாரும் இல்ல. இந்த பிரீத்தியெல்லாம் என் பேத்தி பக்கத்திலேயே நிக்க முடியாது. அப்போ நீங்க நான் சொல்றத கேட்க மாட்டீங்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்தான் வந்திருக்கேன். கண்டிப்பா நிறுத்துவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. வித்யாவை உன் வீட்டு மருமகளாக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். சந்தோஷம். நீங்க உங்க பேரனோட கல்யாணத்தை நேர்ல பார்த்து
அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணதானே இங்க வந்தீங்க. உங்களுக்கு அந்த குடுப்பனை இல்ல. இந்த டிவிய பாத்துக்கிட்டே இருங்க. அப்பா டோர் லாக் பண்ணுங்க. அப்பா என்னாச்சுப்பா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? இப்ப அந்த பிரீத்தி எங்க இருக்கா? அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டோம்டா. டேய், உன் கூட வித்யாவை சேர்த்து வைக்கிறதுக்கு எப்படிலாம் கிரிமினலா யோசிக்க வேண்டியது இருக்கு பாரு. எனக்கே என்ன நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. இனி பிரீத்தியால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், மத்தவங்க பொண்ணை காணும் கேட்டா என்ன பதில் சொல்றது? டேய், பிரீத்தி இங்க இல்லங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான்டா தெரியும். மத்தபடி பிளான் பண்ணபடி கல்யாணம் நடக்கும். புரியலப்பா. மடமேடையில பிரீத்திக்கு பதிலா வித்யா தான் உன் பக்கத்துல வந்து உட்காருவா. ஊர் அறிய 2வது தடவையா நீ அவ கழுத்துல தாலி கட்ட போற. அப்பா எப்படிப்பா? அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. அப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? உன் அம்மா உட்பட மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே உன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது பிரீத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் அவ வித்யான்னு தெரியும். அவ முகத்தை மறைச்சுதான் உன் பக்கத்திலேயே அவளை உட்கார வைக்க போறோம். நீ தைரியமா தாலி கட்டலாம். முகத்தை மறைச்சா அப்படி பார்த்தா அம்மா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்களே. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் விடுறா. அப்படி செஞ்சா மட்டும்தான் உன் மேல எந்த தப்பும் வராது. நீ பிரீத்தின்னு நினைச்சுதான் தாலி கட்ட போறேன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உன்னை யாரும் கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. அப்பா பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா கரெக்டா நடந்துருமா? அதெல்லாம் நடந்துரும். நீ தைரியமா இரு. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை நடக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. வேதாவை பொறுத்தவரை நீ பிரீத்திக்கு பதிலா வாணி கழுத்துல தாலி கட்டிட்ட. அதுக்கு நீ காரணமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவளால் என்ன செய்ய முடியும்? அப்பா அந்த நிலைமையில கூட அம்மா வித்யாவை தன் மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களேப்பா. டேய் டேய், வேதாவுக்கு வித்யாவை தாண்டா பிடிக்காது. வாணி மேல அவளுக்கு எந்த வருத்தமும் இல்லையே. அவ நிறைய உதவி பண்ணிருக்காங்கிறதுனால வாணி மேல கொஞ்சம் நன்றி விசுவாசமும் இருக்கும். அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் வா. டேய் டேய் டேய், தாலி கட்டின பிறகு வேதாவுக்கு வித்யாவை ஏத்துக்கிறது தவிர வேற வழியே இல்லடா. நாம நினைச்சதும் நடந்துரும். யாரு மேலயும் எந்த தப்பும் இல்லாம போயிடும். சரிப்பா, சீக்கிரம் போய் வித்யாவை ரெடி பண்ணுங்க. நீ சந்தோஷமா வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு ரெடியா? சரியா? சரி. வாங்கப்பா வா. கிளாம்பிரதம் கொட்டிக்குங்க. நாளே ஆயிடுத்து, போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சரி. அவ முகத்தை மறைச்சுதான் உன் பக்கத்திலேயே உட்கார வைக்க போறோம். நீ தைரியமா தாலி கட்டலாம். சுந்தரி, எதுக்கு பிரீத்தியோட முகத்தை மூடி உட்கார வச்சிருக்க? இது எங்க குடும்ப வழக்கம் வேதா. எங்க ஃபேமிலில யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் இப்படிதான் செய்வோம்.
டேய் இவன் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்டா. டேய் விட்றா, கண்டுக்காத. அப்பா, நான் பிரீத்தி பேசுறேன். ஹலோ ஹலோ அப்பா, கேக்குதா? ஹலோ அப்பா, நான் பிரீத்தி பேசுறேன்ப்பா. ஹலோ ஹலோ, ஒண்ணும் கேட்கல. நான் வெளியே வந்து பேசுறேன். ஹலோ, ஏய், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஏய், எதுக்கு நான் இப்படி விடாம அடிச்சுட்டு இருக்கீங்க? ஹலோ அப்பா, நான் பிரீத்தி பேசுறேன். பிரீத்தி, பிரீத்தி, நீ எங்க இருக்க? இவனுங்க என்ன மாத்தி தூக்கிட்டு வந்துட்டானுங்கப்பா. ஐயோ, நீ என்னவா சொல்ற? அப்போ இங்க மரமடையில யாரும் உட்கார்ந்து இருக்கா? என்னப்பா சொல்றீங்க? அப்பா, உடனே போய் கல்யாணத்தை நிறுத்துங்க. நான் இங்க இருக்கேன். எந்திரி, மெதுவா. பார்த்து போங்க சார். கண்ணு மூணு தெரியாம போனா இடறி விழுந்துதான் ஆகணும். இனிமே பார்த்து போங்க. கெட்டி மேடம், கெட்டி மேடம். நிறுத்துங்க. வேண்டாம், நிறுத்துங்க, நிறுத்துங்க. டேய், அப்பா, இது என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னா? அங்க இருக்குது என் பொண்ணு பிரீத்தி இல்ல. பிரீத்தி இல்லையா? பிரீத்தி இல்லையா? என்னென்ன சொல்றீங்க? வேற யாரோ இருக்காங்க அங்க. நான் உன்னை கடத்தின வாய்ப்பே இல்லை. இல்ல, நீங்க தான் பண்ணீங்க, எனக்கு தெரியும். மானசா கிட்ட இது எல்லாத்துக்குமே யார் காரணம்னு எனக்கு தெரியும் பிரீத்தி. யாரு வேதா? வேற யாரு? அந்த வித்யா தான். அவ என் வீட்டு மருமகள் ஆவன்னு சவால் விட்டதுனால நான் அதை தடுக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு பர்பஸா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிருக்கா. இல்ல ஆண்டி, இவங்கதான். பிரீத்தி, உனக்கு அவளை பத்தி தெரியாது. என்ன அவமானப்படுத்த என்ன வேணாலும் அவ செய்வா. வேதா, அந்த வித்யாவே இவதான்.
குடும்பத்துல வேதாவை தவிர வேற யாருக்குமே இந்த கல்யாணம் நடக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. முதல்ல இந்த ஜான வச்சு கல்யாணத்தை நிறுத்த பாத்தீங்க, அது நடக்கலன்னு உடனே இப்படி செஞ்சிருக்கீங்க. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இப்ப என் பொண்ணு அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாளே, அவளோட கண்ணீருக்கு யார் பதில் சொல்வா? இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடாது. அனாவசியமா பேசாதீங்க. நீங்க தானே வாணியை கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார வச்சீங்க. நீங்களே கூட்டிட்டு வரும்போது மத்தவங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்? அதான் என் கையையே எடுத்து என் கண்ணை குத்த வச்சிட்டீங்கல்ல. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுமா. என்ன அப்படியெல்லாம் பாக்காதீங்கம்மா. உங்களை எதிர்த்து நான் அப்படியெல்லாம் செய்வேனா? யாரோட உதவியும் இல்லாம அந்த வித்யா ஒரு ஆளா இதையெல்லாம் செஞ்சாளா? இங்க இருக்கிற யாருமே அவளுக்கு உதவி பண்ணலையா? அவளை உங்களுக்கு மருமகளாக்க நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவளே இந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் நாங்க அவ பக்கம் நின்னு இருக்க மாட்டோமா? சஞ்சய் தான் என் ஃபியூச்சர், இந்த ஃபேமிலி தான் என் வாழ்க்கைன்னு நான் ஒவ்வொரு செகண்டும் கனவு கண்டுட்டு இருந்தேன் ஆண்டி. அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல இவ அழிச்சிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆண்டி. உங்களை மட்டுமே நம்பிட்டு இருந்த எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். சொல்லுங்க ஆண்டி, எனக்கு நியாயம் கிடைக்கணும். வேதா, சொல்லுங்க. நீங்க தான் அந்த வித்யாவை வர வச்சு இதையெல்லாம் பண்ணீங்களா? நான் உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறீங்க? வேதா, இது என் குடும்பம். இதுக்கு நான் எந்த கெட்டதும் பண்ண மாட்டேன். எனக்கு இங்க நடந்ததை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. நான் வந்த பிளானே வேற. அதை நடத்த விடாம நீதானே என்ன ரூமுக்குள்ள பூட்டி வச்ச. இப்ப நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. 10 நிமிஷம் பின்னாடி போய் நடந்த தப்ப நம்மால சரிப்படுத்தவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இனி அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறதா புத்திசாலித்தனம். இனிமே யோசிக்க ஒண்ணும் இல்ல. பொண்ணு யாருன்னே தெரியாம என் பையன் தாலி கட்டியிருக்கான். நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல. இப்ப மட்டும் நீ தாலியில கைய வச்சிருந்தன்னு வை, உன்னை என் பிள்ளையே இல்லன்னு இங்கேயே தலைமொழிகிற பண்ண. இப்பதான்டா நீ என்ன பெருமைப்படுத்திருக்க. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல? அம்மா, கோவத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே புரியல. அம்மா, இது பெரிய பாவமா? என்ன நீங்க இப்படி வளர்க்கல. ஒரு தடவை ஒருத்தன் வாணிக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஒரு பொய் கேஸ் போட்டான். அப்போ வாணியோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தவங்க நீங்க. ஒரு பொண்ணு மேல பொய்யான அவதூறு பரப்பின அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன நீங்களே இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லலாமாமா? வாணிக்கு எனக்கு கல்யாணம் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அவ ஒண்ணும் நம்ம குடும்பத்தோட எதிரி இல்லையே. அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தெய்வ மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா உயிரை காப்பாத்தினா. அந்த தர்ஷன் கிட்ட இருந்து நம்ம மனசாவோட வாழ்க்கையை காப்பாத்தினா. நம்ம மொத்த குடும்பத்தையும் சகந்தலா கொல்லணும்னு நினைக்கும் போது தான் உயிரை பணைய வச்சு நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினா. ஊர்ல கபடி போட்டியில கலந்துக்கிட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்தினா. நம்ம குடும்பத்துக்காக தான் உயிரையே கொடுக்க துணிச்சாமா. அவ்வளவு உங்களால ஏத்துக்க முடியாதாமா? அவ செஞ்ச உதவி எதையுமே நான் மறக்கல. ஆனா அதுக்காக அவளை என் மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. உபதேசம் எல்லாம் மத்தவங்களுக்கு தாண்டா. உங்க அம்மா அவளுக்குன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவா. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கேன்.
நீங்க எல்லாரும் தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க. ஒரு கல்யாணங்கிறது ஒரு மனசும் இன்னொரு மனசும் ஒத்து போனதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். இப்படி மாப்பிள்ளைக்கு பிடிக்காம பொண்ணுக்கு சுயநினைவே இல்லாம நடக்கிற ஒரு விஷயம் இல்ல.